Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் புனித அல்ஃபோன்ஸ் மரியா லிகோரி இவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். புனித அல்ஃபோன்ஸ் மரியா லிகோரி இவர் இத்தாலியை சார்ந்த ஒரு ஆயர். பிறந்தது 27 செப்டம்பர் 1696 இவர் பிறந்தார். இவரது தாய் பக்தி உள்ளவள். இளம் வயதில் இருந்தே இவரது உள்ளத்தில் பக்தி உணர்ச்சிகளை அவள் ஏற்படுத்தினார். இவர் புத்தி திறமை படைத்தவர். 16 வயதில் சட்டக்கல்வியை தேர்ச்சி பெற்று வக்கீல் வேலையை பார்த்து வந்தார். ஒரு வழக்கில் இவர் தோல்வியை அடைந்ததிலிருந்து உலகத்தின் மீது இவருக்கு இருந்த பற்று அகன்றது. உலகத்தை துறந்த குருவாக தீர்மானித்தார். பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. இன்னும் குருப்பட்டம் பெற்று தம்மை அர்ச்சித்து அநேக இடங்களிலும் திருப்பணி புரிந்து ஏராளமான பாதைகளை மனம் திரும்பினார். திவ்ய நற்கருணை மீதும் தேவதாய் மீதும் இவருக்கு பக்தி உண்டு. இரட்சக சபை என்னும் ஒரு புதிய சபையை ஏற்படுத்தி கடவுள் இவரை அழைத்தார். கைவிடப்பட்ட பாவிகளை மீட்பதே அச்சபையின் முக்கிய நோக்கம். இச்சபையை ஏற்படுத்துவதிலும் எண்ண முடியாத துன்பங்களின் தோல்விகளும் ஏற்பட்டன. இறுதியாக அதை ஏற்படுத்தி உறுதிப்படுத்தினார். இச்சபையானது இவருக்கு மகிமையும் கிரீடமும் அதே சமயத்தில் சிலுவையாக இருந்தது. இவரை ஒரு மறை மாவட்டத்தில் ஆயர் ஆக்கினார்கள். 19 ஆண்டுகளாக இவர் திறமையாக ஆண்டு வந்தார். மறை மாவட்டத்தில் ஏராளமான வேலைகள் இருந்தன. தொடங்கிய சபையிலும் ஏராளமான வேலைகள். இன்னும் அவர் அநேக சிறந்த நூல்களிலும் எழுதியிருக்கிறார். இவ்வளவு வேலைகளும் எப்படி இவரால் இதை செய்ய முடியாது என்று அநேகரும் அதிசயத்தோடு இவர் பார்த்தார்கள். ஒரு நிமிடத்தையும் முதலாய் வீணாக்குவதில் இல்லை என்று இவர் கடவுளுக்கு வாக்களித்தார். அதன்படி நடந்தார். அதனால்தான் இவர் இவ்வளவு வேலைகளும் செய்ய முடிந்தது. குரு மடங்களையும் சந்நியாச மடங்களையும் சீர்திருத்தினார். பொது இடங்களிலிருந்து மக்களுக்கு போதித்தார். ஏழைகளுக்கு உதவி செய்தார். தீய பெண்களை விரட்டிவிட்டார். அனுமதிக்கப்பட்ட சுகங்களை அனைத்தையும் அனுபவிக்க விரும்புகிறவன் சீக்கிரம் விலகிடப்பட்டது இன்பங்களையும் தேடத் தொடங்குவான். அநேக காரியங்கள் நமக்கு தீமையாக தோன்றுகின்றன. கடவுள் அவற்றை நமக்கு வர எதற்காக அனுமதிக்கிறார் என்று அறிவோமானால் அவை உண்மையாகவே வரப்பிரசாதங்கள் என தெளிவாக காண்போம். எதிர்ப்புகள், நோய், ஆன்ம வறட்சி, உள்ளத்திலும் உடலிலும் நோய், இவை அனைத்தும் கடவுளின் கையில் ஒப்பு கொடுத்தார். துன்பங்களை இவர் கடவுளுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணித்தார். அதை கொண்டு அவர் அரகதியில் வைக்கப்பட்ட காண சுரூபங்களையும் செதுக்கினார். இவர் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி பொன்மொழிகள். இறுதி நாட்களில் நோயினால் துன்பப்பட்டு தனது 91 வயதில் இறையடி சேர்ந்தார். சிந்தனை: பழத்தை தேடுகிறவன் மரத்தை அணுக வேண்டும். இயேசுவை தேடுகிறவன் மரியாளிடம் போக வேண்டும். மரியாளை கண்டுபிடிக்கிறவன் உறுதியாக இயேசுவை அடைவான். புனித அல்ஃபோன்ஸ் மரியா லிகோரி என்னுடைய